சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகால இருக்கக்கூடிய கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்கிறார். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். அவர் வெள்ளி வாழ் 1.5 கிலோவுக்கு வெள்ளி வாழ் வாங்கி வச்சிருக்கிறாரு, காணிக்கையா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தங்க வாழ் கொடுத்திருக்கிறாரு, 1.5 கிலோவுக்கு தங்க வாழ். தங்கத்துல அப்புறம் அவங்க அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஜெயலலிதா அவங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க, அதாவது சிறப்பு பூஜைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி காணிக்கை கொடுக்கல. அடுத்தது இவர் அவங்க 2 பேரோட ஆன்மீக வாரிசு மாதிரி தோணுது மக்களுக்கு எல்லாம். அதாவது அரசியல்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கு அடுத்தது இவர் எடுத்த உடனே பவர்ஃபுல்லா ஆட்சி வந்தது இல்லையா. அவர் அவரை மாதிரியே எம்ஜிஆர் பாணியிலே கொடுத்தது ரொம்ப மக்களுக்கு பிடிச்சிருக்குது. அதே சமயம் அவர் டெல்லிக்கு போய் அந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றணும் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல பல மடங்கு தமிழ்நாடுதான் ஃபர்ஸ்ட்ல பொருளாதாரத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மில்லியன் ட்ரில்லியன் அந்த அளவுல கூடணும் அப்படிலாம் சொல்லி இருந்திருக்காரு. அப்புறம் டெக்னாலஜி பத்தி AI பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நேரம் அந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு இது மாதிரி கொடுத்து சிறப்பு பூஜையில எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மலையாளிஸ், இந்த கர்நாடகா பீப்புள் எல்லாருக்குமே விஜய பிடிக்கும். எல்லாரும் நல்ல கொடுத்தாங்க. தமிழர்கள் தானே? தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அந்த கோயிலே ஒரு கேரளா மாடல்ல தான் இருக்கும். கர்நாடகால இருந்தாலும் அந்த ஸ்டைல்ல தான் கட்டியிருப்பாங்க. அது சக்தி அந்த உடுப்பில இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் அந்த சைட் ஓரத்துலதான் வரும். இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல வரும். அது சக்தி பீடத்துல அர்த்தநாரீஸ்வரர் பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்தல வரலாறு என்னன்னா, போலன்னு ஒரு மகரிஷி ஒருத்தர் தவம் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல கோபர்டிகா அந்த நதிக்கரை ஓரம் பண்ணியிருக்கும் போது அவரு சிவபெருமான் அந்த தவத்தை மெச்சி என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் தனக்குன்னு எதுவும் கேட்காம உலகத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் தொடரணும், எல்லா பயிர்களும் உயிர்களும் எல்லாம் செழிக்கணும், அந்த மாதிரிதான் கேட்டிருக்கிறாரு. சிவபெருமான் சொன்ன எனக்கு நான் உங்களை பூஜை பண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாங்கிற மாதிரி அந்த கோல மகரிஷி கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமானே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஒரு லிங்கத்தை கொடுத்துருக்காரு. இந்த பாறையிலேயே ஒரு லிங்கம் வரவழைச்சு, அந்த லிங்கம் அப்படின்னா அந்த லிங்கத்தை பார்த்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, இந்த லிங்கத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே. ஆனா சக்தி இல்லையே, சக்தியும் சேர்த்து வழிபடணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கும் போது அதை நல்லா கவனிச்சுப்பாரு. அதுல ஒரு சொர்ண ரேகை இருக்கும், தங்க ரேகை மாதிரி நடுவுல இருக்கும் இந்த லிங்கத்துக்கு நடுவுல. இந்த இடப்பக்கம் சக்தி சக்திகளும் இருப்பாங்க, பராசக்தி, லட்சுமி, சரஸ்வதி இருப்பாங்க. வலப்பக்கம் விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, நான் எல்லாருமே நாங்க இதுல வாசம் செய்யறோம், நீ இதை வழிபட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு, மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம்தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த உருவத்தை நாங்க பார்க்கணும், அம்பாளோட உருவத்தை பார்க்கணும்னு நாங்க விரும்புறோம், இது அருவுருவமா தானே இருக்கு, லிங்க வடிவுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது ஆதிசங்கரர் வரும்போது கேக்குறாங்க, எங்களுக்கு அம்பாளோட வடிவம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரு தவம் செய்யறாரு. முதல்ல அந்த கோலன் இருந்ததுனால கோலாப்பூர்னு பேர் கொல்லூர்னு பேர் வந்துச்சு. அடுத்தது ஆதிசங்கரர் அதனாலதான் கொல்லூர்னு பேர் வந்தது. அப்புறம் ஆதிசங்கரர் அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றாரு. தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது, அந்த அம்பாளோட வடிவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அந்த காட்சி கிடைக்குது அவருக்கு. காட்சி கிடைச்சது வச்சு சொல்றாரு. அது ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரம், ஒரு அபயஹஸ்தம், இப்படி வரம் கொடுக்குற மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி 4 கைகளை உடைய அம்பாளோட உருவம் வருது அவருக்கு கண் முன்னாடி காட்சியாக இருக்குது. அது ஸ்தபதி கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஸ்தபதியும் அழகா ஒரு சிலை வடிச்சிடுறாரு. அதுதான் இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப கூட அவர் சொன்ன முறைப்படிதான் பூஜை நடந்துட்டு இருக்கு இத்தனை வருஷமாவே. அந்த இடத்துல ஒரு ஸ்ரீ சக்கரம்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுவோம் ஸ்ரீ சக்கரத்தை பத்தி. எல்லா சக்தியும் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை வச்சுப்பார், மகாமேரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி அந்த அம்மன் சிலையும், அதுக்கு அந்த அம்மனுக்கு கீழே சக்தி பீடத்தையும் வர்ற மாதிரி அவர் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அதே மாதிரிதான் பூஜை நடைபெறுது. அங்க போன ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. 3 தேவிகளோட அம்சமா இருக்காங்க. அப்ப அந்த
கோலன் வந்து இந்த மாதிரி வரம் வாங்கி அதை சாமி கும்பிட ஆரம்பிச்சாரு இல்லையா சிவலிங்கத்தை வச்சு. அப்பயே மூகாசுரன் ஒரு அசுரன் இருந்திருக்கான். அவன் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சான். அங்க வந்த முனிவர்கள் எல்லாம் கலைக்கிறது, தவம் செய்ய விடாம பண்றது, அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அம்பாளை நினைச்சு தவம் இருக்கிறாரு. அப்பதான் அந்த அம்பாள் வந்து காளியா மாதிரி மாறி அப்புறம் வீரபத்ரர் வந்து படை தளபதியாக்கி துவம்சம் பண்ணிடுறாங்க. அந்த அசுரர்கள் கூட்டத்தையே அழிச்சிடுறாங்க. அதனால அழிச்சு வெற்றி சிம்ம வாகினியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெற்றி வாகை சூழ்நிலைனால இப்ப வரைக்கும் வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு அந்த அம்மன் வந்து துணை புரிவார். நல்லது, அதாவது தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கு அந்த அம்பாள் துணை செய்வாங்கிற நம்பிக்கை இன்னை வரைக்குமே இருக்கு. ஆனா தீய சக்திகள் அப்படின்னு சொல்றது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீய சக்திகள் தான். வெளியில இருந்து வர்றவங்களை விட நம்ம மனசுக்குள்ளே எதிரிகள் இருக்காங்க இல்லையா? அந்த அகங்காரம், காமக்கோபம், பற்று பேராசை, அந்த மாதிரி அகங்காரத்தை ஒடுக்கி அதை அழிக்கிறது தான் அதோட தாற்பயம். ஆனா இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்தூலமா வெளியில இருக்கிற எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு அது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த சிம்ம வாகினி வந்து அப்படி போர் செஞ்சாங்க இல்லையா எதிரிகளை ஒழிக்கிறதுக்கு, அதனால வாழ் குடுக்கறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதாவது காலையில வந்து காளி மாதிரி துர்கா தேவி மாதிரி இருப்பாங்களாம், அந்த அம்சத்துல இருப்பாங்களாம். மதியம் பார்த்தா லட்சுமி தேவியோட அம்சமா இருப்பாங்களாம். இரவுல பார்த்தா சரஸ்வதி தேவியோட அம்சமா இருக்காங்களாம். அந்த சரஸ்வதிக்குன்னே ஒரு மண்டபம் மாதிரி எல்லாம் கட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அந்த மாதிரி அம்சமா அந்த உலா வர்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இளையராஜாவே ஒரு தடவை அவருக்கு முதல்ல எல்லாம் அவ்வளவு பக்தி கிடையாது. எப்ப 73ல அன்னக்கிளி படம் ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி கம்போஸ் பண்றதுக்கு எல்லாம் முன்னாடி ஏதோ ஒரு யாரோ கூட போய் ஏதோ மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க தங்கி இருக்கும்போது நான் மூகாம்பிகை கோயிலுக்கு போறேன் நீ வான்னு சொல்லி யாரும் கூப்பிட்டு போனாங்க போல இருக்கு. அப்ப அவருக்கு வந்து ஃபீவரா வேற இருந்துதான் அந்த டைம்ல. ஆனாலும் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலாமா முடியுமா அப்படின்னு நினைச்சு சரி வா போலாம்னு சரி போவோம்னு முடிவு பண்ணி 5 நிமிஷத்துல அந்த ஃபீவர் எங்க போச்சுன்னே தெரியலையா. உடனே அங்க உள்ள அந்த கோயிலுக்குள்ள போன உடனே ஒரு மின்னல் தாக்குன மாதிரி இருந்ததா. அவர் அப்படியே ஹார்ட்ல வந்து ஒரு மின்னல் தாக்குன மாதிரி ஒரு அறிவு கிடைச்சதான். அப்படியே அந்த சரண்டர் ஆயிட்டாராம் அந்த அம்மனுக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனனி ஜனனி பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஒரு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது இந்த மூகாம்பிகை. ஆமா, அந்த பாட்டெல்லாம் எந்த கச்சேரியும் ஃபர்ஸ்டா பாடுவாரு. ஓஹோ. ஆக்சுவலா என் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு படிச்சான். அவன் பாதிரியாரா வேற ஆனான். அவன் சொல்லுவான், எனக்கு என்னன்னு தெரியல இந்த பாட்டு மட்டும் ரொம்ப பிடிக்கும் இந்து மதத்துல. அவன் தீவிரமான கிறிஸ்தவன். பட் இந்த ஒரு பாட்டு மட்டும் என்னை பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த ஜனனி பாட்டு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது கேட்கவே ஆரம்பிச்சேன். அது பயங்கரமா இருக்குது அந்த பாட்டு. கம்போஸ் பண்ணும்போதே இந்த வாலி எழுதின உடனே இவர் சும்மா பண்ணாரு, ஜேசுதாஸ் வச்சுதான் பாடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஊர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல இவர் ஒரு ட்ராக் பாடி வைப்போம், அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். பாடும் போதே எல்லாருக்கும் போய் கண்ணீர் வழிஞ்சுதான். அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு. அப்புறம் பாடினதே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம். அதனால அந்த அம்மன் மேல அவருக்கு ரொம்ப அபிமானம், பக்தி அவருக்கு. அப்ப அப்படி ரொம்ப பக்தியா உருகிலாம் பக்தி பண்ண மாட்டாங்க. வெளியில பாடும் போது அப்படி நமக்கு தெரியுதே தவிர அவர் வந்து அந்த ஆதிசங்கர குருவா நினைச்சிட்டு நான் இந்த இன்னைக்கு கம்போஸ் பண்ண போறேன், நீ வந்து இந்த பாட்டுல நீ குருவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனனி ஜனனி பாட்டை கூட இவர் கம்போஸ் பண்ணார். முதல்ல வேர்ட்ஸ் போட மாட்டாங்க, மியூசிக் தானே கம்போஸ். அப்ப வந்து அந்த ஆதிசங்கரோட அந்த பஜகோவிந்தம் இருக்கு இல்லையா, பஜகோவிந்தம் பஜகோவிந்த் அந்த ராகத்துலதான் இருக்குமா இந்த ஜனனி ஜனனி. நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியும். அதாவது குருவா இருந்து அவருக்கு அந்த இது வந்துருக்கு, தானாவே அந்த டியூன் வருது. அது இவர் வாலி எழுதுனது அந்த ஜனனி ஜனனின்ற பாட்டு. அது அப்படியே மேட்ச் ஆயிட்டுது. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மனோட அருள் எப்பயும் என் கூடயே இருக்குது அப்படின்னு சொல்றாரு இளையராஜா. இப்ப கூட அவரு அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாடுவார். இத்தனை வயசுக்கு அப்புறமும் நீங்க கச்சேரி வந்தா அதுதான் பாடுவார். அது மாதிரி பல சிறப்புகள் இருக்கு. அந்த கலைஞர்கள் அந்த இசை, ஓவியம், சிற்பம், நாட்டியம் எல்லா கலைஞர்களும் அங்க போய் வேண்டிட்டு பண்ணா நல்லா இருக்கு. கலைவாணி அங்க இருக்கிறதுனால அங்க போய் கச்சேரி பண்றது அதெல்லாமே பண்ணுவாங்க. நவராத்திரி டைம்ஸ்ல அப்புறம் நித்திய பூஜை, அப்புறம் வெள்ளிக்கிழமை வார பூஜை எல்லாமே ரொம்ப ஃபேமஸா நடக்கும். சண்டி ஹோமமும் டெய்லி யாராவது கொடுத்துருவாங்க போல இருக்கு, இந்த சண்டி ஹோமம் செய்யணும். அதுவே 5 வருஷத்துக்கு வருமா. அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தினம் தினம் ஒவ்வொருத்தவங்களும் சண்டி ஹோமம் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதை பண்ண வைக்கிறது. அந்த அளவுக்கு ஃபேமஸா அந்த கோயில்ல பூஜை நடக்குது. இப்ப வரைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலா இருக்கு. அதாவது
சரஸ்வதி, லக்ஷ்மி, அம்பாள். இந்த ஆமா. 3ம் தனித்தனி சிலையா தான் எல்லா கோயில்லயும் இருக்கும். ஆனா, இங்க ஒரே சிலையே காலையில ஆ காளியாக, அடுத்தது லக்ஷ்மியாக, அடுத்தது சரஸ்வதியா வர்றத காட்டுனது வந்து சூப்பரானது. ஏன்னா 3மே ஒருத்தர் தான். அது வெவ்வேறு டைம்ல காட்டுறாங்க பாருங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான் உண்மையும் கூட. இல்லையா? லக்ஷ்மியா இருந்தது ஒரு பிறவி. சரஸ்வதியா இருந்தது வேற ஒரு பிறவி. ஆனா என்ன ஒண்ணு, அந்த பார்வதின்னு தனியா காட்டிட்டாங்க. ஆனா சரஸ்வதி தான் பார்வதின்னு நெறைய பேருக்கு தெரியாது. குறிப்பா அந்த காளி. வேணா அது காளின்றது வந்து இந்த கலியுகத்துல ஆக்ரோஷமா காளி வந்து கருப்பா வேற காட்டுவாங்க. ஆக்ரோஷமா வேற காட்டுவாங்க. அசுரனை அழிக்கும்போது அது காளி தேவியா தான் இருக்கிறாங்க. கரெக்ட். அது வந்து கலியுகத்தின் இறுதியில இந்த ஞானம் எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நிலை, அதுக்கப்புறம் பண்பட்ட நிலையாக சரஸ்வதியாக, சரஸ்வதினாலே அமைதி இல்லையா? அந்த நிலைக்கு வந்துடுறத சூப்பரா காட்டியிருக்கிறாங்க அந்த கோயில்ல. ஸோ நவராத்திரிக்கு உண்மையான கோயில் அதுதான் நினைக்கிறேன். ஆனா அதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லிங்கம் தான் வந்திருக்குது இல்லையா? லிங்கம் அப்ப அது சிவன் கோயிலா தான் இருந்திருக்கணும். லிங்கத்தோட விட்டிருந்தா அது சிவன் கோயில் தான் அது. லிங்கம் வந்த பிறகு தான் இந்த அம்மன் சிலை வருது. உண்மையிலே கடவுள் கேட்டதுனால சிவன் வந்து என்னோட இடப்பாகத்துல நீ அப்படி நினைச்சுக்கோ, அந்த 3 பேரும் என்னோட இடப்பாகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த லிங்கத்துல. கரெக்ட். உண்மையிலே இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல கடைசியின் ஒரு வருடம் தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். அப்ப முதல்ல சிவனுடைய பிறந்த நாள் தான் வருது. அது அந்த கோயில் அழகா எடுத்த உடனே சிவலிங்கம் தான் எடுத்த உடனே வருது. ஸோ அந்த அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ சிவன் வந்த உடனே நமக்கு ஜென்மம் கொடுக்கிறார். வந்த உடனே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கேட்கிறவங்க அவருடைய குழந்தை ஆயிடுறோம். குழந்தையினும் சொல்லலாம், மனைவினும் சொல்லலாம். ஸோ பார்வதி தேவி நம்ம தான். ஸோ அதுக்கு பிறகுதான் பார்வதி தேவி சிலை அங்க வர மாதிரியும் காட்டுறாங்க. காளியாக காட்டுறாங்க. ஸோ மொத்தத்துல அவருடைய மனைவியாக நாம இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி ஆகிறது. கலியுகத்தின் இறுதியில நம்ம வந்து சூத்திரர்கள்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் உச்சத்துல இருக்கிறவங்க. இந்த 5 விகாரங்கன்னா என்னன்னே தெரியாத நிலைதான் சதோ பிரதான நிலை. அதுதான் தேவதை நிலை. அப்படித்தான் இருந்தோம் ஆரம்பத்துல 5000 வருஷம் முன்னாடி. அப்படி இருந்த நாம தான் மறுஜன்மம் எடுத்து 5000 வருட இறுதியில சூத்திரர்களா மாறிட்டோம். ஸோ கீதையில கூட சாதகன் ஆரம்பத்தில் சூத்திரனாகத்தான் இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம்தான் அவன் பிராமணன் ஆகிறான். ஸோ ஏன் பிராமணன்னா என்னன்னா பிரம்மாவுடைய குழந்தைன்னு அர்த்தம். சிவபெருமான் அவருக்கு உடம்பே கிடையாது. அதனாலதான் லிங்க ரூபத்துல காட்டுறாங்க. ஜோதி வடிவமா இருக்கார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார் டைரக்டாக. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அப்ப அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிற எல்லாரும் பிராமணர்கள் தான். அவங்க எந்த மதம், எந்த ஜாதி, எந்த நாடு, யாரா வேணாலும் இருக்கட்டும். இதை கேட்டு சின்ன நம்பிக்கை வந்துட்டா கூட அவங்க பிராமணர்கள். ஸோ இந்த பிராமணர்கள் தான் அந்த சரஸ்வதின்னு காட்டுறது. பிரம்மாவுடைய மகள் தானே அவங்களுமே. அப்ப பிரம்மாவுடைய மகள், அதான் பிரம்மகுமார் குமாரிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசுற ஞானத்தை வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அவசியம் பாருங்க. ஸோ இறைவனுடைய ஞானத்துடைய சாரம் என்னன்னா நாம அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்றதுதான். ஸோ அங்க வந்து சிவன் வந்து லிங்க ரூபத்துல காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன புள்ளியா இருக்கிறாருன்னு அர்த்தம். உடம்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் அப்படித்தான் இருக்குது, சின்ன புள்ளியா. அப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா என் குமாரனை என் சாயலில் படைத்தேன்னு இருக்கும். 2 அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, என்னை மாதிரியே உடலற்றவனாக நம்மள உணர வைக்கிறார். நம்மளும் உடம்பு கிடையாது, ஆத்மாதான் அப்படின்னு கடவுள் நம்மள சொல்லி சொல்லி உணர வைக்கிறார். அடுத்தது அவரை மாதிரியே குணங்களும்
அன்பு, அமைதி, ஆனந்தம் இதுதான் உங்களுடைய உண்மையான குணம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் நடுவுல வந்துச்சு. உடம்பு நினைச்சதுனால வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் உங்கள ஆத்மான்னு தான் உணர்ந்தீங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்த்தீங்க. மீண்டும் அந்த நிலைக்கு நீங்க வரணும். அப்படின்னு இப்ப இறைவன் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் 100 வருடமாக. இதன் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அழியறத தான் அங்க அசுரர்களை அழிக்கிறதாக. நீங்க ஒரு அசுரர் பேர் சொன்னீங்க இல்லையா? மோகன் ஏதோ ஒண்ணு. மூக அசுரன். அதான் மூக மக அம்பிகைன்னு பேர் வந்தது. ஆ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு மகிஷாசுரன், பகாசுரன், நரகாசுரன், ராவணன் இது எல்லா அசுரனும் பார்த்தீங்கன்னா இந்த 5 விகாரத்தை குறிக்கிறதா. அது நமக்குள்ள இருக்குது. அதை அழிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குது. அதனால தான் இந்த யுத்தங்கள்லாம் 100 வருடம் நடந்தது, 1000 வருடம் நடந்தது அப்படின்னு காட்டப்பட்டது. அப்படி அவ்வளவு காலம்லாம் எந்த யுத்தமும் நடக்காது. அப்ப எப்படி அழிக்கிறது அப்படின்னா இறைவனோடு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அந்த கோயில்லன்னா அது ரெண்டும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? லிங்கம் இருக்குது, பின்னாடி அம்மன் இருக்குது. அது பேரே அர்த்தநாரீஸ்வரர்னு வேற சொல்றாங்க. இப்பவுமே லிங்கம் இருக்கு, பின்னாடி அம்பாள் இருக்கு. அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த லிங்கத்தை வச்சிருக்காங்க, பின்னாடி அம்பாள் சிலையை வச்சிருக்காங்க. கரெக்ட். இப்ப இறைவனுமே நமக்கு என்ன சொல்றாருன்னா உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். செவ்வானம் மாதிரி இருக்கிற இடத்துல அவரைத்தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே. ஸோ அப்ப அவரு நானு மூணாவது எதுவுமே கிடையாது நமக்கு அப்படி நினைக்க சொல்றாரு. ஏன்னா உலகம் அழிகிற நேரம், அழிஞ்சு இது சொர்க்கம் ஆகணும். அப்ப இறைவனை கெட்டியா பிடிச்சிக்கணும். அந்த மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சது அவனுடைய மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இல்ல, உலகமே அழிகிற நேரம் அது இல்ல. தன்னுடைய மரணத்தை பற்றி சிவபக்தன் ஏன் கவலைப்பட போறான்? உலகமே அழிய போகுது. அந்த நேரத்துல அந்த பற்று எல்லாம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மேல பற்று நமக்கு வலிக்கும். அப்ப அந்த பற்று இல்லாமல் இறைவனை மட்டும் பற்றிக்கணும் புத்தியினால. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பா சிவன் இருக்கார், அல்லது என்னுடைய கணவன் சிவன் இருக்கார், சகல உறவும் அவர் மட்டுமே அப்படின்னு அவரை மட்டுமே நினைக்கணும். இணைஞ்சே இருக்கிறதாகவே நினைக்கணும். ஒரு டைமுக்கு அப்புறம் நான் பண்றேன்ற உணர்வே மறந்துடணும். அவர் தான் பண்றாருன்ற உணர்வே வரணும். நானுன்றதே அங்க மொத்தமா அழிஞ்சிடுது. அதனாலதான் சிவலிங்கத்தை முன்னாடி வைக்கிறாங்க, தேவி பின்னாடி இருக்கிறாங்க. நம்ம தான் அந்த தேவின்றது அப்படி வைக்கிறோம். இது இவ்வளோ ரகசியம். ஆனா அதை உருவாக்குனவங்களுக்குலாம் இது தெரியாது. அவங்க சும்மா உருவாக்குறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. அந்த கோயில் ஃபேமஸா இருக்குதுன்னா அதுக்கு இது ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா மத்த எந்த கோயிலும் இல்லாத பிரம்மா உடம்புல இறங்கி தானே ஞானம் சொல்றாரு இல்லையா? அந்த பிரம்மாவை தாய் வடிவத்துல நம்ம நினைக்கிறோம் இல்ல, பிரம்மா தாய் அப்படி சொல்லுவாங்க. தாய் நம்மள எல்லாம் தத்தெடுக்கிறாங்க பிரம்மா குமாரிகள். அதுதான் அந்த சிவன் 2 பார்ட்டா இருக்கிற மாதிரி. அவர் உடம்புல சிவன் இறங்கிதானே ஞானம் சொல்றாரு இல்லையா? அதனாலதான் அந்த லிங்கத்துல சக்தி இது சிவ வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம நீங்க ஒரு சொர்ண ரேகை வேற சொன்னீங்க இல்லையா? தங்க ரேகை இருக்கு. ஏன்னா இப்ப இறைவன் வர்றது சொர்ண யுகத்தை உருவாக்குறதுக்கு தான், தங்க யுகத்தை, சத்தியுகத்தை, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு தான். அதனாலதான் இதை மஞ்சள் கலர்ல போட்டிருக்கிறோம். அங்கதான் 33 கோடி தேவதைகளும் வசிக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த 33 கோடி தேவதைகளை இப்ப சாதாரண கலியுக மனிதர்களாக இருக்கிறாங்க. நாம தான் அது. நம்மளை எழுப்புறதுக்காக தான் இறைவன் வரார். அப்ப நம்ம எந்த ஸ்தூலமான வாளையும் எடுத்துட்டு போய் யாரு கூடயும் சண்டை போறது கிடையாது. சூக்ஷ்மமான வாள், அது ஞான வாள். அதுலயும் ஞானத்திலையும் சாரம் என்னன்னா ஆத்மான்னு ஒரு சிவ பரமாத்மாவின் நினைவிலே மூழ்கிடுறது. எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இறைவன் நினைவிலே இருக்கிறோம், எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. அந்த கீதா சாரமே அதுதானே. ஸோ அப்படி இருக்கணும். ஸோ இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய உண்மையான குணமே அதுதான் இல்லையா? அவரு கீதா சாரத்தையே வேற விதமா சொன்னாரு. கரெக்டா என்னன்னா உசுபேத்துறவங்க கிட்ட உம்முன்னும், கடுப்பேத்துறவன்கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அந்த கீதையை விட இது ஈஸியா இருக்குது.
ஸோ அப்படி சொன்னாரு. அதுதான் இப்ப அவருடைய கேரக்டராவும் இருக்குது. ம். ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு அவரு கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு முத்திரை குட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதையும் உடைச்சிருக்கிறார். இல்லையா? இந்த மாரி எல்லா கோயிலுக்கும் போறாரு. மசூதிக்கு போறாரு, இதுக்கு போறாரு. சரி, எலக்ஷன் அப்ப மட்டும் போவாங்க நெறைய பேரு. இப்ப எலக்ஷன்லாம் முடிஞ்சு அவரு வந்துட்டாரு. வந்த பிறகும் அவரு போயிட்டு தான் இருக்கிறார். ஸோ இப்ப மக்களுக்கு அவர் மேல அதிக நம்பிக்கை வந்திருக்கும். இன்னுமே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முத்திரை குத்த மாட்டாங்க இனிமேல்ட்டு. அவரு பேர ஜோசப் விஜய்ன்னு சொன்னா கூட, இந்த மாரி முத்திரை குத்த மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அது. ஆ. அப்புறம் அந்த ஆதிசங்கரர் எல்லா சக்தி பீடத்திலயும் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை, மகாமேரு பிரதிஷ்டை பண்ண மாதிரி இதுலயும் பண்ணியிருக்கிறாரு. அந்த சக்கரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுல 33 கோடி தேவதைகளும் அதுல அடங்கி இருக்கிறதா ஐதீகம். அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வச்சிருப்பாரு. இந்த ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்த்தாலே தெரியும். அப்படி முக்கோணம் அத வரிசைப்படி இருக்கும். ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா வரும். ஒவ்வொரு வரிசையில வித்தியாசமா அந்த கோணங்கள்ல அந்த முக்கோணம் வரும். ஒவ்வொன்னும் ஒரு தேவதையை குறிக்கும். நடுவுல இருக்கிறது தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிறது சிவன் அப்படிம்பாங்க. நடுவுல இருக்கிற ஒரு புள்ளி, அதை சுத்தி ஒரு முக்கோணம் இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அர்த்தம் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ரீ சக்கரம் அதை பத்தி சொல்லும்போது அந்த வீடியோல சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி பீடத்திலையும் அந்த சக்திக்குள்ள இத்தனை பேர் அடங்கி இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கலாம். அவர் அதனால ஒவ்வொரு சக்தி பீடத்தையும் வைக்கும்போது அதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது கொடுக்கும். வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அப்புறம் இந்த அம்மன் வேற, இந்த லிங்கம் வேற. அதனால அந்த இடமே அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சௌபர்ணிகா நதி கரையோரம் தானே இந்த இது இருக்கு. அந்த நதியில ஒரு 62 மூலிகைகள் கலந்து அந்த தண்ணி வருது. அதுல குளிச்சா நம்ம 21 பிறவிகளோட பாவங்கள் போகும் அப்படின்னு நம்பிக்கை மக்களுக்கு. அதுல குளிக்கும்போது அது புத்துணர்வு அடைகிறாங்க. மனசும் சரி, உடம்பும் சரி புத்துணர்ச்சி ஆகுது. அத குளிச்சுட்டு 21 தடவை குளிப்பாங்களாம். 21 தடவை குளிச்சுட்டு கோயிலுக்கு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இன்னமும் அது நடந்திருக்கு. அப்பவுமே அந்த தண்ணி நல்லா பியூரா வந்துட்டு இருக்குது. அத்தனை மூலிகை கலந்த தண்ணி அது. சூப்பர், சூப்பர். அது கடவுள் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி கங்கை, இந்த மாதிரி புனித நதியாக சொல்றது எல்லாமே ஞான நதிகள் தான். இந்த ஞானத்துல மூழ்கிறதுனால நாம 21 ஜென்மத்துக்கு தூய்மையாவே இருப்போம். ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருமே தூய்மையா தான் இருப்பாங்க. தூய்மைன்னா என்னன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காமம்னா கூட என்னன்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவலை தவிர சின்ன சலனம் கூட இருக்காது. ஆனா ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் போனாரு, ஜெயலலிதா அவங்க போனாங்க, இப்ப விஜய் அவர்கள் போயிருக்கிறாங்க. இது அடுத்த அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்ல, அதிமுகவாகவே மாறிடுச்சு இது. ஏன்னா அங்க அதிமுக அமைச்சர்கள் இங்க சேர்ந்ததுக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னது இதுதான் சொன்னார். அவங்கெல்லாம் சொன்னது என்னன்னா, இதை நாங்க ஒரு ஏடிஎம்கேவாக நாங்க பார்க்கிறோம். இன்னொரு அம்மா ஆட்சியாக பார்க்கிறோம். அதே மாதிரி விஜய் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எப்பவுமே மரியாதையா தான் பேசுவார். கடைசி வரைக்குமே. நம்ம ஜெயலலிதா மேடம்னுவார். நம்ம எம்ஜிஆர்ன்னுவார். அது ஒரு ஏடிஎம்கேவாகவே மாறிடுச்சு. அதுதான். ஸோ அதோடைய வாரிசு நான் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியும் இது நடந்து இருக்குது. ஸோ மொத்தத்துல எல்லாமே சுபமாக முடிஞ்சு இருக்குது. ஓகே சிஸ்டர். வாழ்ங்கிறதே தளபதி தானே வச்சிருப்பாங்க. வாழ்ங்கிறது ஒரு போருக்கு போகும்போதே வாழ்ங்கிறது தளபதி வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் தன்னை அப்படிதான் நினைச்சுக்கிட்டாரு. நாட்டை முன்னேற்றக்கூடிய அந்த தளபதியா காவலா இருப்பேன் நான் இந்த நாட்டுக்குன்ற மாதிரி தளபதி மாதிரி தன்னை ஃபீல் பண்றாரு. அதே மாதிரிதான் இவரு ஆல்ரெடி இளைய தளபதின்னு தான் சொல்லுவாங்க. சினிமால அப்படி இல்ல. இப்போ இந்த வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையிலயும் அதே மாதிரி தன்னை நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வாழை கொடுத்திருக்கலாம். சூப்பர், சூப்பர். ஸோ இறைவனுடைய ஞானம் எடுக்காமலே விஜய் அவர்கள் ஞானம் எடுத்தா எப்படி நடப்பாங்களோ அப்படிதான் நடந்துட்டு இருக்காரு. அவ்வளோ அமைதியா எப்படி இருக்க முடியுதுன்றது, என்ன விமர்சனம் வந்தாலும் வாயை திறந்து பேச மாட்டீங்களான்னு மற்றவங்க அதை ஒரு நக்கலாக பேசினாலும் அதை பத்திலாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால்
வாயை திறக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வாயை திறந்துடுறாரு. இல்லையா? எலெக்ஷன் கேம்பெயின்ல சிங்கம் மாதிரி கர்ஜித்தார். அப்புறம் அப்படியே அமைதியானார். மறுபடியும் இப்ப சமீபமா திருச்சியில பேசும்போது மறுபடியும் கர்ஜித்தார். அவர் என்னன்னா எங்க பேசணுமோ அங்க பேசுறார். மத்த இடத்துல அமைதியா இருக்கிறார். So அது ஒரு சூப்பரான விஷயம். இப்பயும் பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே நல்லா பேசியிருக்காரு. பிரைம் மினிஸ்டரே பாராட்டி இருக்கிறதா சொன்னாங்க. நிதியை பத்தி தானே பேசியிருக்கிறாங்க. அந்த எக்கனாமிக்கல் அந்த இதை பத்தி பேசும்போது நல்லா பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல பேர். ஏன்னா அது பல வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு தடவை சொல்லியிருந்தார். அரசியல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 2 பேருமே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய்க்கு என்ன இவருக்கு பேசவே தெரியாதா அப்படின்னு தான் நான்லாம் நினைப்பேன். அமைதியாவே இருக்கிறாருன்ட்டு. அப்ப பர்சனலா பேசும்போது தான் அவருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சும்மா சொல்லியிருப்பாரு போல இருக்குன்னு நினைச்சோம். பட் இப்ப நிரூபிச்சிருக்கிறார். எல்லாமே தெரிஞ்சும் அமைதியாகவே இருக்கிறது. அதன் மூலமாகவே வெற்றியும் பெற முடியும். இல்லையா? இப்ப சத்தம் போட்டாதான் அரசியல்ல ஜெயிக்க முடியும்ன்றத உடைச்சு இருக்கிறாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அமைதியாவே இருந்தும் சாதிக்க முடியும். தேவையில்லாத சும்மா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறது, குறிப்பா பிரஸ் ரிப்போர்ட்டர் அவங்களெல்லாம் இப்ப வரைக்குமே கொடுக்கல. என்னதான் மத்தவங்க விமர்சனமா சொன்னாலும் பேச வேண்டியது மக்களுக்கும் எனக்கும் தான் அங்க விஷயமே. ஏன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர் இடையில மாத்திடுவாங்க. வேற கட்சிக்காரங்க ஏடாகூடமான கேள்வி கேட்பாங்க. சில சமயம் டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த ஒரு செகண்ட் டென்ஷன் ஆனது கிளிப்பை மட்டும் ப்ரமோட் பண்ணி ஒரு ஆளே காலி பண்ணிடுவாங்க. அப்படித்தானே விஜயகாந்த் அவர்களை பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக முன்னேறி போயிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் அந்த பணிவும் இருக்குது. இந்த கோயிலை விட்டு வெளியில வரும்போது தானே தான் காரை ஓட்டிட்டு வந்தாரு. ஒரு அந்த சிஎம்னு சொல்லிட்டு அந்த பந்தா இல்லாம தன்னே தன் காரை ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னு காமிச்சாங்க. சூப்பர் 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 சூப்பர். ஸோ அவருடைய இந்த அரசியல் பயணம் நிரந்தர முதல்வராக பயணிப்பதற்கான வாழ்த்துக்களோட இந்த வீடியோ நாம முடிக்கிறோம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.